இது உங்கள் மாம்ஸ் நரேஷன். நம்ம தமிழ்நாட்டு பெண்களுக்கு மல்லிகை பூக்கள்னாலே மிக மிக சிறப்பு. பலவிதமான மல்லிகைகளை வீட்டில் வளர்த்து வரோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த ரோஜா பூ போல தான் என்னோடய மல்லிகை செடி ஒன்று இருக்குது. இது மலரும்போது நல்ல மணமாகவும் இருக்கும். இந்த செடியில் எப்பொழுதும் ஒரு 10லிருந்து 15 பூக்கள் ரெகுலராக இருக்கும். இது 20 லிட்டர்ஸ் வாட்டர் கேனில் தான் நான் வைத்திருக்கிறேன். தரையில் வைத்திருக்கிற செடிகள் எப்படியாவது தங்களுக்கு வேண்டிய உணவை தரையிலிருந்து எடுத்துக்கொள்ளும். ஆனால் தொட்டிகளில் நம்ம வைக்கும்போது நமக்கே தெரியும், ரெகுலர் சப்ளை ஆஃப் ஃபுட் அண்ட் நியூட்ரியன்ஸ் அதுக்கு நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுத்தால் கூட ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் இந்த செடி வளர்வது நின்று விடுது. அப்படிதான் என்னோடய செடி ஒரு தேக்க நிலைமைக்கு வந்து விட்டது. இப்போ மல்லிகைப்பூ சீசனாக இருந்தால் கூட என்னோடய செடியில் ஒரு பூவை கூட பார்க்க முடியல. அந்த மாதிரி நேரங்களில் நம்ம கிளைகளை நல்லா ட்ரிம் பண்ணி விடணும். இந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் நல்லா முத்தி திக்காக இருந்தது. அதனால் கொஞ்சம் அதை கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ அதிகப்படியான வெயில் இருக்கிறனால டோட்டலாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயந்தான். அதனால் செடியை சுற்றி உள்ள மண் கொஞ்சம் லூஸ் ஆகும்படி நம்ம எதையாவது வைத்து அதை குத்தி லூஸ் பண்ணணும். அந்த மேல் மண்ணை நம்ம கொஞ்சம் என்ரிச் பண்ண வேண்டி இருப்பதுனால இப்போ அதை சுற்றி உள்ள மண்ணை லூஸ் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வெளியில் இன்னொரு கண்டெய்னரில் அதை நம்ம போட்டுக்கொள்ளலாம். நல்ல வேர் பகுதி வரைக்கும் இருக்கிற மண்ணை டோட்டலாக நம்ம சுற்றிலும் இருக்கிற மண்ணை எடுத்து தனியாக வைத்து கொள்ள வேண்டும். இந்த சமயத்தில் செடியை சுற்றி இருக்கிற வேண்டாத களை செடிகளை நம்ம பிடுங்கி எறிய வேண்டும். ஏன்னா களை செடிகள் இந்த சத்துக்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர ஆரம்பித்து விடும். இந்த மேல் மண்ணை நீங்கள் பார்த்தாலே தெரியும், அதில் எந்த நியூட்ரியன்ஸுமே இல்லைன்னு. அவ்வளோ ஒரு ட்ரை சாயிலாக அது இருக்குது. வேறு மண் இல்லாததுனால இதே மண்ணை நம்ம என்ரிச் போடலான்னு சொல்லி தான் என்ரிச் பண்ணேன். இந்த மண்ணோட ஒரு கைப்பிடி கம்போஸ்ட் உரம், ஒரு கைப்பிடி காய்ந்த மாட்டுச்சாணம், கொஞ்சமாக போன் மீலும் போட்டுக்கிட்டேன். என்கிட்ட இருந்ததுனால மண்புழு உரத்தையும் ஒரு கைப்பிடி இதோட கலந்துக்கிட்டேன். எல்லாத்தையும் ஒரு கரண்டி கொண்டு நன்றாக மிக்ஸ் பண்ணி விட்டேன். அந்த நேரத்தில் என்கிட்ட கொஞ்சம் கடல் பாசி இருந்ததுனால கடல் பாசி செடிகள் வளர்வதற்கு ரொம்ப உதவி செய்தேன் என்று சொல்லி கடல் பாசியையும் இதில் ஒரு 10-15 போல் இந்த உருண்டைகளை இதில் போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த தொட்டியில் இந்த கலந்து வைத்த மண்ணை நம்ம ஈவனாக எல்லா பகுதிகளையும் அதில் ஸ்ப்ரெட் பண்ணுறோம். இப்போ மண் நல்ல வளமிக்கதாக ஆயிடுச்சு. இந்த மண்ணை தொட்டியை சுற்றி மேலே நம்ம போடுறோம். மேல் மண்ணாக இது இருக்கிறது. இதை போட்டு முடித்த பிற்பாடு இதன் மேலே நம்ம மீன் அமிலத்தை ஊற்றினோம்னா அது கூடிய சீக்கிரம் அந்த எருக்களெல்லாம் எல்லா இடத்துக்கும் பரவும். மீன் அமிலம் இல்லாதவர்கள் பஞ்சகாவியாவை கூட இதை ஊற்றிவிடலாம். இதை நான் மார்ச் மாதம் 3ஆம் தேதி இதை நான் செய்தேன். இந்த மேல் மண்ணை சரி செய்வது கூட மாலை வேளைகளில் செய்தோம்னா அது மிக மிக நல்லது. இந்த சமயத்தில் ஆலோவேரா இலைகளை எடுத்துக்கொண்டு அதை நம்ம துண்டு துண்டாக நறுக்கி எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு பிரான்ச்சையும் கட் பண்ணி விட்டுருக்கிற இடத்துல இந்த ஆலோவேரா திண்டுகளை நம்ம மாட்டி விடணும். கட் பண்ண இடம் அப்படியே ஓப்பனாக விட்டால் நிறைய நேரங்களில் அது சீக்கிரம் ட்ரை ஆகிடும். அந்த கிளைகள் கூட காய்ந்து விடும். அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஆலோவேரா துண்டுகளை எல்லாம் நறுக்கி விட்ட பகுதிகளில் இப்படி நம்ம மாட்டி வைத்து விட வேண்டும். இது நல்லதொரு மாலை பொழுது. அதனால் லைட்டிங் கூட பாருங்கள் ரொம்ப டல்லாக இருக்குது. இப்போ இது மேலே நான் இரவு நேரத்தில் தண்ணீரை தெளித்து விடுகிறேன் முதலாவது. அதற்கு பின்பாடு மீன் அமிலம் கொஞ்சமாக தெளித்து அன்றைக்கு விட்டு விடுகிறேன். இடையில் ஒரு நாள் விட்டு மீன் அமிலம் நம்ம தெளித்தோம்னா செடிகள் நன்றாக வளரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குற இந்த செடி 17ஆம் தேதி எடுத்தது. 3ஆம் தேதி நம்ம எல்லாம் கட் பண்ணி விட்டோம். இப்போ 17ஆம் தேதி, அதாவது ஒன்லி 2 வீக்ஸ் எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா எத்தனை புது புது அரும்புகள் வந்திருக்குன்னு. கட் பண்ணி விட்ட ஒவ்வொரு கிளையிலிருந்தோ 2, 3 என்று சொல்லி புது புது கிளைகள் ஆரம்பமாக இருக்கிறது. அதே போல் மொட்டுக்களும் பொட்டு பொட்டாக அங்கங்கே நம்மளால் பார்க்க முடியுது. மல்லிகைப்பூ செடிக்கு நல்ல வெயில் தேவைப்படுவதால் நான் இந்த செடியை நல்ல டைரக்ட் சன்னிலேயே வைத்திருக்கிறேன். இப்போ 2-3 நாட்களுக்குள்ளாகவே அந்த பொட்டு பொட்டாக இருந்த அந்த மொட்டுக்கள் இப்போது பூவாக மாற ஆரம்பித்திருக்கிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த பொட்டு பொட்டாக இருக்கிற இந்த மொட்டுக்கள் நல்ல பெரிய சைஸில் மலர்ந்து இப்படின்னு இருக்கும். மல்லிகைப்பூ இந்த காலங்களில் பார்க்கும்போது நம்ம மனதை மட்டுமல்ல உடலையும் குளிர்விக்கக்கூடியதாக இது இருக்குது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.